பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகையை நாடி வருபவருக்கு கிடைக்கும் சிறப்புகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்திஸை கட்டிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடம் 3 பிரார்த்தனைகள் செய்தார்கள். அதில் முதலாவது, தனது தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு உடன்பாடானதாக அமைய வேண்டுமென பிரார்த்தித்தார்கள். அது அவருக்கு வழங்கப்பட்டது. இரண்டாவது, எனக்கு பின்னர் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சியை கேட்டார்கள். அது அவருக்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது, மஸ்ஜிதை கட்டி முடித்த பின் இந்த மஸ்ஜிதுக்கு யார் தொழுகையை நாடி வருவாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்களிலிருந்து வெளியேற வேண்டுமென பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனையும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமென நான் ஆதரவு வைக்கின்றேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு மாஜா 1408வது ஹதீஸ், நசாயி 693வது ஹதீஸ், அஹ்மத் 6644வது ஹதீஸ்.